கடல் அலைகளின் சத்தம் அந்த இரவின் நிசப்தத்தை உடைத்துக் கொண்டிருந்தது. நாகை அக்கரைப்பேட்டை செல்லும் அந்த புதிய பைபாஸ் சாலையில் தெருவிளக்குகள் விட்டுவிட்டு எரிந்து கொண்டிருந்தன. தூரத்தில் புயல் கரையை கடப்பதற்கான அறிகுறியாக காற்று ஊளையிட்டது. சாலையின் ஓரத்தில் ஒரு கருப்பு நிற ஆடி A6 கார் நின்றிருந்தது. இன்ஜின் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் காரின் பார்க்கிங் லைட் மட்டும் விட்டுவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. மேடம், உள்ள எவனோ இருக்கான், ஆனா தட்டினா திறக்க மாட்டேங்கிறான். ரோந்து வந்த கான்ஸ்டபிள் வாக்கி டாக்கியில் கத்தினார். அடுத்த 10வது நிமிடத்தில் இன்ஸ்பெக்டர் யாழினி ஸ்பாட்டுக்கு வந்தாள். மழை தூறல் முகத்தில் அடித்தது. கார் கண்ணாடியில் டார்ச் அடித்தார். உள்ளே டிரைவிங் சீட்டில் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் ஸ்டேரிங்கில் தலை சாய்த்து கிடந்தார். கண்கள் திறந்திருந்தன, ஆனால் அதில் உயிரில்லை. முகம் லேசாக நீல நிறத்தில் மாறியிருந்தது. பிரேக் த கிளாஸ், யாழினி உத்தரவிட்டாள். கண்ணாடி உடைக்கப்பட்டது. உள்ளே இருந்து குளிர்ந்த காற்றுடன் ஒரு விசித்திரமான ரசாயன நெடி வெளியே வந்தது. யாழினி கைக்குட்டையால் மூக்கை மூடிக்கொண்டார். உடலை சோதனையிட்டதில் கழுத்தில் எந்த தடயமும் இல்லை. இரத்தம் சொட்டவில்லை. துப்பாக்கிச் சூடு இல்லை. பாக்கெட்டில் இருந்த iPhone 15 Pro Max ஐ எடுத்தார். ஃபேஸ் ஐடி வேலை செய்யவில்லை. கண்கள் நிலைத்திருந்தன. இவர் பேரு செந்தில்நாதன். ஊர்ல பெரிய புள்ளி மேடம். ரியல் எஸ்டேட், இறால் பண்ணைன்னு நிறைய பிசினஸ். கான்ஸ்டபிள் தகவல் கொடுத்தார். கார் லாக்குள்ள இருந்து போடப்பட்டிருக்கு. சாவியும் உள்ளேயே இருக்கு. அப்போ இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? கான்ஸ்டபிள் கேட்டார். யாழினி காரின் டேஷ்போர்டை பார்த்தாள். அங்கே ஒரு பாதி குடிக்கப்பட்ட ஸ்டார்பக்ஸ் காஃபி கப் இருந்தது. நாகப்பட்டினத்தில் ஸ்டார்பக்ஸ் கிடையாது. இது எங்கிருந்து வந்தது? இல்ல, இது தற்கொலை இல்ல. தற்கொலை பண்றவன் சாகிறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் போட்டுக்க மாட்டான். யாழினி சடலத்தின் நெஞ்சில் இறுக்கமாக இருந்த சீட் பெல்ட்டை சுட்டிக்காட்டினாள். மறுநாள் காலை பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தது. காஸ் ஆஃப் டெத் ஆஸ்பிக்சியேஷன் டியூ டு நைட்ரோஜன் ஹைபாக்சியா. நைட்ரஜன் வாயு தாக்கி மூச்சுத் திணறல். யாரோ காருக்குள் நைட்ரஜன் கேஸை நிரப்பியிருக்கிறார்கள். ஆனால் கார் ஜன்னல்கள் அனைத்தும் மூடியிருந்தன. உள்ளே எந்த சிலிண்டரும் இல்லை. யாழினி நேராக கண்ட்ரோல் ரூமுக்குச் சென்றாள். அந்த ஏரியாவோட CCTV ஃபுட்டேஜ் எடுங்க. திரையில் காட்சிகள் ஓடின. இரவு மணி 10:30. செந்திலின் கார் அந்த சாலையில் நுழைகிறது. கார் தனியாக வருகிறது. பின்னால் எந்த வாகனமும் வரவில்லை. கார் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிற்கிறது. அடுத்த 1 மணி நேரம் எந்த வாகனமும் அந்த காருக்கு அருகில் செல்லவில்லை. காரின் கதவு திறக்கவே இல்லை. மேடம், கார் உள்ள போனது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. யாருமே வெளியே வரல, யாருமே உள்ளேயும் போகல. ஆனா மனுஷன் செத்துருக்கான். இதென்ன பேய் வேலையா இருக்கு? டெக்னீஷியன் குழம்பினார். யாழினி அந்த வீடியோவை ஜூம் செய்தார். காரின் அருகே ஒரு நிழல் கூட ஆடவில்லை. ஆனால் செந்தில் இறந்திருக்கிறார். பேய் இல்ல, இது பக்கா பிளான். எனக்கு செந்திலோட கடைசி 24 மணி நேர கால் ஹிஸ்டரி, வாட்ஸ்ஆப் சாட், கூகுள் டைம்லைன் எல்லாமே வேணும், இப்பவே. விசாரணை சூடுபிடித்தது. கொலையாளி கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்கிறான். அதுவும் காருக்குள் நுழையாமலேயே. விசாரணை வளையத்திற்குள் முதலில் வந்தவன் மனோகர். போலீஸ் ஸ்டேஷன். யாழினி மனோகரை உற்று பார்த்தாள். மிஸ்டர் மனோகர், செந்தில் சாகிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி உங்க அக்கவுண்ட்ல இருந்து செந்திலுக்கு ஏன் 5 லட்சம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு? அதுவும் UPI மூலமா இல்ல, ஒரு கிரிப்டோ வேலட் மூலமா? மனோகர் வியர்த்தார். அது மேடம், பிஸ்னஸ் கணக்கு. பொய் சொல்லாதீங்க. செந்தில் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கா. இன்னைக்கு நைட்டுக்குள்ள பணம் வரலன்னா அந்த ஆடிட்டிங் ஃபைல் இன்கம் டாக்ஸுக்கு போயிடும்னு மிரட்டிருக்கா. நீங்க அவரை கொல்ல ஆள் செட் பண்ணீங்களா? இல்ல மேடம், சத்தியமா இல்ல. நான் பயந்து போய் தான் பணத்தை அனுப்புனேன். அவனை கொன்னா எனக்கு தான் நஷ்டம். அந்த ஃபைல் பாஸ்வேர்டு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். மனோகர் கதறினார். அடுத்து செந்திலின் மனைவி கவிதா. அவர் முகத்தில் சோகத்தை விட ஒருவித பதற்றம் இருந்தது. நீங்க நேத்து நைட் எங்க இருந்தீங்க? வீட்ல தான் இருந்தேன். என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. மேடம், உங்க ஃபோன் லொகேஷன் நேத்து நைட் 9 மணிக்கு நாகூர் பீச் பக்கத்துல காட்டுது. செந்தில் செத்த இடத்துக்கு மிக அருகில். ஏன் பொய் சொன்னீங்க?
யாழினி கிடுக்கி பிடி போட்டார். கவிதா உடைந்தார். ஆமா, நான் அவரை பார்க்க போனேன். விவாகரத்து பேப்பரை கையெழுத்து போட சொன்னேன். அவர் மறுத்துட்டார். கார்ல ஏறி போயிட்டார். நான் அதுக்கப்புறம் அவரை பார்க்கல. நம்புங்க இன்ஸ்பெக்டர், நான் அவரை வெறுத்தேன், ஆனா கொல்லல. யாழினிக்கு தலை வலித்தது. 2 பேருமே மோட்டிவ் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிசிடிவி காட்சியில் கார் அருகே யாருமே செல்லவில்லையே. அப்போது ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வாசு அழைத்தார். யாழினி, காருக்குள்ள ஒரு சின்ன விசித்திரமான விஷயத்தை கண்டுபிடிச்சோம். காரோட ஏசி வெண்ட் உள்ள ஒரு சின்ன மைக்ரோ சப் மாதிரி ஒன்னு உருகி போயிருக்கு. அது கார் கம்பெனியோடது இல்ல. அப்ப யாரோ காரை டேம்பர் பண்ணியிருக்காங்க. எப்போ? யாழினி செந்திலின் கூகுள் டைம்லைனை மீண்டும் ஆராய்ந்தார். சம்பவம் நடந்த அன்று மதியம் செந்திலின் கார் ஒரு மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் சென்டரில் 2 மணி நேரம் நின்றிருக்கிறது. யாழினி உடனே அந்த சர்வீஸ் சென்டருக்கு விரைந்தார். நேத்து TN 51 AK9 1999 ஆடி காரை சர்வீஸ் பண்ணது யாரு? மேனேஜர் ரெக்கார்டை பார்த்தார். புதுசா சேர்ந்த பையன் மேடம், பேரு ஆதி. நேத்து வேலையை முடிச்சுட்டு போனவன் தான் இன்னைக்கு வேலைக்கே வரல. ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப். ஆதி. யாழினி அந்த பெயரை முணுமுணுத்தாள். சிசிடிவி காட்சிகளை மீண்டும் ரீவைன் செய்து பார்த்தாள். சம்பவம் நடந்த இரவு செந்திலின் கார் நின்ற இடத்திற்கு எதிர் திசையில் சுமார் 500 மீட்டர் தள்ளி ஒருவன் மழையில் ரெயின்கோட் போட்டுக்கொண்டு பைக்கில் நிற்பது தெரிந்தது. அவன் கையில் ஒரு லேப்டாப் அல்லது டேப்லெட் போன்ற சாதனம் இருந்தது. ட்ரேஸ் தட் மொபைல் நம்பர். ஐ வாண்ட் ஆதிஸ் ஃபுல் ஹிஸ்டரி. யாழினி உத்தரவிட்டாள். ஆதியின் பின்னணியை தோண்டிய போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்தது. 3 வருடங்களுக்கு முன்பு செந்தில் ஒரு நிலத்தை அபகரித்ததால் தற்கொலை செய்து கொண்ட விவசாயி ஒருவரின் மகன்தான் இந்த ஆதி. அவன் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிராப் அவுட். இவன் சாதாரண மெக்கானிக் இல்ல, இவன் ஒரு டெக் ஜீனியஸ். யாழினிக்கு பொறி தட்டியது. ஆதியின் மொபைல் சிக்னல் கடைசியாக வேளாங்கண்ணி சர்ச் அருகே காட்டியது. யாழினியும் டீமும் அங்கே விரைந்தார்கள். சர்ச் மாடியில் கடல் காற்றை வாங்கியபடி ஆதி அமர்ந்திருந்தான். அவன் தப்பிக்க ஓடவில்லை. யாழினி துப்பாக்கியை நீட்டினார். ஹேண்ட்ஸ் அப் அதி! ஆதி மெதுவாக திரும்பினான். அவன் முகத்தில் எந்த பயமும் இல்லை. ஒருவித அமைதி இருந்தது. நான் தப்பிக்க நினைக்கல இன்ஸ்பெக்டர். என் கடமை முடிஞ்சுது. எப்படி பண்ண? காருக்குள்ள போகாமலேயே எப்படி கொன்ன? யாழினி கேட்டாள். விசாரணை அறையில் ஆதி வாக்குமூலம் கொடுத்தான். அது ஒரு அதிநவீன கொலை திட்டம். நான் மெக்கானிக் வேலைக்கு சேர்ந்ததே அந்த காருக்காகத்தான். சர்வீஸ் பண்ணும்போது காரோட ஏசி சிஸ்டம்குள்ள ஒரு சின்ன நைட்ரஜன் கேனிஸ்டர் ஃபிட் பண்ணேன். அது ஒரு சின்ன வால்வ் மூலமா கனெக்ட் ஆகியிருந்துச்சு. அந்த வால்வை என் மொபைல் ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும். யாழினி உன்னிப்பாக கவனித்தாள். அன்னைக்கு நைட் அவர் கடற்கரை ரோட்டுக்கு வருவாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவரோட கார் ஜிபிஎஸ்ஸை நான் ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். அவர் கார்ல வந்து நிக்கும்போது நான் 500 மீட்டர் தள்ளி இருந்தேன். என் ஃபோன்ல இருந்து ஒரு கமாண்ட் கொடுத்தேன். கார் கதவுகள் சென்ட்ரல் லாக் ஆச்சு. விண்டோஸ் லாக் ஆச்சு. அதே சமயம் ஏசி வெண்ட் வழியா நைட்ரஜன் கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சது. நைட்ரஜன் வாசனை இல்லாதது. அவருக்கு மூச்சு திணறது கூட தெரிஞ்சிருக்காது. தூக்கம் வர மாதிரி இருந்திருக்கும். அவர் கண் மூடினார். அவ்வளோதான். பெயின் இல்லா மரணம். ஆனா என் அப்பா சாகும்போது துபிச்சு செத்தார். இவனுக்கு நான் நிம்மதியான சாவு கொடுத்திருக்கேன். ஆதி விரக்தியாக சிரித்தான். இது கொலை ஆதி, நியாயமில்ல. யாழினி உறுதியாகச் சொன்னாள். சட்டம் என் அப்பாக்கு நியாயம் பண்ணல மேடம். அந்த செந்தில் பணத்தை வச்சு கேஸை முடிச்சிட்டான். இப்ப நான் கணக்க முடிச்சிட்டேன். ஆதி கைது செய்யப்பட்டான். மீடியாக்கள் டெக் மெக்கானிக்கின் பழிவாங்கல் என்று செய்தி வெளியிட்டன. வழக்கு முடிந்தது என்று எல்லோரும் நினைத்தார்கள். காவல் நிலையம். இரவு மணி 11:30. ஆதி கைது செய்யப்பட்டு லாக்கப்பில் இருந்தான். மீடியாக்கள் டெக் மெக்கானிக்கின் பழிவாங்கல் என்று பிரேக்கிங் நியூஸ் போட்டுக் கொண்டிருந்தன. எல்லாம் முடிந்தது என்று டீம் ரிலாக்ஸ் ஆகிக் கொண்டிருந்தது. ஆனால் யாழினிக்கு மட்டும் ஏதோ இடித்தது. ஆதி சொன்னதுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. யாழினி தனக்குத்தானே பேசிக்கொண்டார். என்ன மேடம்? எஸ்ஐ கேட்டார். ஆதி சொன்னா, நைட்ரஜன் வால்வை என் மொபைல் ஆப் மூலமா திறந்தேன்னு. ஆனா பேரன்சிக் ரிப்போர்ட் படி
அந்த நைட்ரஜன் சிலிண்டர்ல வயர்லெஸ் ரிசீவர் எதுவுமே கனெக்ட் ஆகல. அது ஒரு மேனுவல் டைமர் மூலமா செட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது காருக்குள்ள யாரோ உட்கார்ந்து அந்த டைமரை ஆன் பண்ணியிருக்கணும். இல்லன்னா செந்திலே அதை ஆன் பண்ணியிருக்கணும். யாழினிக்கு சந்தேகம் வெடித்தது. நேராக லாக்அப் அறைக்குச் சென்றார். ஆதி, உண்மையச் சொல்லு. நீ அந்த கேஸை ரிலீஸ் பண்ணல. நீ சும்மா பழிய ஏத்துக்கிட்ட. யார காப்பாத்த ட்ரை பண்ற? ஆதி அமைதியாகச் சிரித்தான். மேடம், நான் தான் கொன்னேன். என்ன ஜெயில்ல போடுங்க. கேஸ் முடிஞ்சதுல. அந்த நேரத்தில் சைபர் கிரைம் அதிகாரி விஷ்ணு பதற்றத்துடன் ஓடி வந்தார். மேடம், செந்திலோட ஐபோன் கிளவுட் டேட்டா இப்போதான் ஃபுல்லா ரிகவர் பண்ணோம். அதுல ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. என்ன? செந்தில் சாகறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி அவரோட ஹெல்த் ஆப் டேட்டா படி அவரோட ஹார்ட் பீட் தாறுமாறா எகிருக்கு. பயங்கரமான ஸ்ட்ரெஸ். ஆனா ஆதி சொன்ன மாதிரி தூக்கத்துல செத்திருந்தா ஹார்ட் பீட் குறைஞ்சிருக்கணும். அப்போ செந்தில் சாகறப்போ கார்ல வேற யாரோ இருந்திருக்காங்க. யாழினி அதிர்ந்தார். விஷ்ணு லேப்டாப்பை திருப்பினார். இன்னொரு விஷயம் மேடம், செந்தில் ஃபோன்ல இருந்து டிலீட் ஃபார் எவ்ரிஒன் கொடுக்கப்பட்ட ஒரு வாட்ஸ்ஆப் வாய்ஸ் நோட்டை மீட்டெடுத்துட்டோம். இதை கேளுங்க. யாழினி ப்ளே பட்டனை அழுத்தினார். செந்திலின் குரல் நடுக்கத்துடன் ஒலித்தது. ஆதி, என்ன மன்னிச்சிடு. நான் உன் அப்பாவை ஏமாத்தினது உண்மைதான். ஆனா இன்னைக்கு என்னை கொல்றது நீ இல்ல. என் கூடவே இருந்து என் முதுகுல குத்தின அந்த... திடீரென ஆடியோவில் ஒரு சத்தம். யாரோ ஃபோனை பிடுங்கும் சத்தம். பிறகு ஒரு கனத்த அமைதி. கடைசியாக கிளிக் என்ற சத்தத்துடன் ரெக்கார்டிங் முடிந்தது. அது நைட்ரஜன் சிலிண்டர் ஆன் செய்யப்படும் சத்தம். யாழினி ஆதியை முறைத்தார். ஆதி, அந்த ஆடியோல செந்தில் யாரையோ சொல்ல வரார். அது யாரு? நீ ஸ்பாட்ல இல்லனா அங்க இருந்தது யாரு? நீ ஏன் பழிய ஏத்துக்கிற? ஆதி முதல் முறையாக கலங்கினான். அவன் குரல் தழுதழுத்தது. மேடம், நான் பழிய ஏத்துக்கலன்னா அவங்க என் தங்கச்சிய கொன்னுடுவாங்க. அவங்க ரொம்ப பெரிய இடம். அவங்கன்னா யாரு? திடீரென ஸ்டேஷனில் இருந்த விளக்குகள் அனைத்தும் அணைந்தன. பவர் கட். ஜெனரேட்டர் ஆன் ஆவதற்குள் இன்ஸ்பெக்டர் யாழினியின் டேபிளில் இருந்த சாட்சியமாக வைக்கப்பட்டிருந்த செந்திலின் ஐபோன் திரை தானாகவே ஒளிர்ந்தது. அதில் ஒரு புதிய மெசேஜ் வந்தது. அன்னோன் நம்பர். மெசேஜ்: கேம் இஸ் நாட் ஓவர் இன்ஸ்பெக்டர். ஆதிய உள்ளே வைங்க. வெளியில நடக்க போற ஆட்டத்தை வேடிக்கை பாருங்க. அந்த 5 கோடி கிரிப்டோ பாஸ்வேர்டு இப்ப என்கிட்ட. யாழினி அந்த போனை பார்ப்பதற்குள் ஆதியின் லாக்கப் அறையிலிருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. ஐயோ மேடம்! யாழினி டார்ச் லைட்டை அடித்தபடி ஓடினாள். லாக்கப் உள்ளே ஆதி இல்லை. சுவரிலிருந்த சிறிய வெண்டிலேட்டர் உடைக்கப்பட்டிருந்தது. அல்லது உள்ளே இருந்த காவலரே அவனை தப்பிக்க விட்டிருக்கலாம். இருட்டில் யாழினியின் வாக்கி டாக்கி ஒலித்தது. ஆனால் அதில் போலீஸ் குரல் இல்லை. ஒரு மென்பொருள் மாற்றியமைக்கப்பட்ட இயந்திரக் குரல் ஒலித்தது. நாகப்பட்டினத்துக்கு வெல்கம் இன்ஸ்பெக்டர். வேட்டை ஆரம்பம். யாழினி துப்பாக்கியை லோட் செய்தாள். இருளை உற்று பார்த்தாள். இது சாதாரண கொலை வழக்கு இல்லை. இது ஒரு பெரிய நெட்வொர்க். எதிரி யார்? செந்திலின் பார்ட்னரா? மனைவியா? அல்லது நமக்கு தெரியாத 3வது நபரா? திரையில் கனமழை மீண்டும் பெய்யத் தொடங்கியது. அந்த பழைய ஆடிகார் சர்வீஸ் சென்டரில் ஒரு மர்ம நபர் ஆதியின் போட்டோவை எரித்துவிட்டு ஒரு லேப்டாப்பில் லெவல் 2 அப்லோட் ஸ்டார்டட் என்று டைப் செய்கிறான். பவர் கட் ஆகி ஜெனரேட்டர் ஆன் ஆனதும் வெளிச்சம் வந்தது. ஆனால் லாக்அப் அறை காலியாக இருந்தது. உடைக்கப்பட்ட வெண்டிலேட்டர் வழியாக மழை நீர் உள்ளே வந்து கொண்டிருந்தது. லாக்அப் சாவியை எவன் எடுத்தது? யாழினி கத்தினாள். ஸ்டேஷனில் இருந்த சிசிடிவி கேமராக்களை செக் செய்தபோது அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. கடந்த 15 நிமிட பதிவுகள் எங்குமே இல்லை. அதற்கு பதிலாக பழைய சிசிடிவி காட்சிகள் ஓடிக்கொண்டிருந்தன. மேடம், இது சாதா ஆள்வேலை இல்ல. நம்ம ஸ்டேஷன் சர்வரை எவனோ ரிமோட் ஆக்சஸ் பண்ணி லூப் மோட்ல போட்டிருக்கான். ஆதி தப்பிச்சு போகல. அவனை யாரோ உள்ள வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. சைபர் கிரைம் விஷ்ணு விளக்கினார். யாழினிக்கு கோபம் தலைக்கேறியது. ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து ஒருத்தனை தூக்குற அளவுக்கு எவன்டா தில்லானவன்? அப்போது யாழினியின் கையில் இருந்த செந்திலின் ஐபோன் மீண்டும் அதிர்ந்தது. அன்னோன் நம்பர்.
டோன்ட் வேஸ்ட் டைம் ட்ரேசிங் மீ. ஆதி சாகிறதுக்கு முன்னாடி அந்த 5 கோடி கிரிப்டோ பாஸ்வேர்டு எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். விஷ்ணு அந்த நம்பரை ட்ராக் செய்ய முயன்றார். மேடம், இது ஒரு VoIP நம்பர். சர்வர் ரஷ்யாவில் காட்டுது, ஆனா சிக்னல் லோக்கல்ல பவுன்ஸ் ஆகுது. யாழினிக்கு ஒரு விஷயம் புரிந்தது. ஆதி செந்திலை கொன்றதாகச் சொன்னது ஒரு பொய். ஆதிக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரியாது. ஆனால் செந்தில் அந்த பாஸ்வேர்டை ஆதிக்கு தெரிந்த ஏதோ ஒரு இடத்தில் மறைத்து வைத்திருக்கிறான். அதை தெரிந்து கொள்ளவே ஆதியை தூக்கியிருக்கிறார்கள். செந்திலின் கார், அந்த ஆடி காரை திரும்பவும் செக் பண்ணுங்க, அங்கதான் ஏதோ இருக்கு. யாழினி உத்தரவிட்டாள். தடயவியல் நிபுணர்கள் மீண்டும் காரை அலசினார்கள். இந்த முறை அவர்கள் தேடியது நைட்ரஜன் சிலிண்டரை அல்ல, ஒரு மறைக்கப்பட்ட தகவலை. டேஷ்போர்டின் அடியில் ஒரு சிறிய QR கோட் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. அது கார் தயாரிப்பு நிறுவனத்தின் ஸ்டிக்கர் போல இருந்தது. ஆனால் ஸ்கேன் செய்தபோது ஒரு கூகுள் மேப் லொகேஷனை காட்டியது. இடம் கோடியக்கரை காட்டுப்பகுதி. டீம் கிளம்புங்க, ஆதியை அங்கதான் வச்சிருக்காங்க. யாழினி துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு ஜீப்பில் ஏறினார். மழையின் வேகம் அதிகரித்தது. கோடியக்கரை செல்லும் வழி. அதிகாலை 2:30 ஜீப் காட்டுப்பாதையில் சென்று கொண்டிருந்தது. யாழினி யோசித்தாள். செந்திலின் ஆடியோவில் என் கூடவே இருந்து எம் முதுகுல குத்தின என்று யாரைச் சொல்ல வந்தான்? திடீரென்று யாழினியின் போனுக்கு ஒரு வீடியோ கால் வந்தது. அது செந்திலின் பிசினஸ் பார்ட்னர் மனோகர். திரையில் மனோகர் இரத்தக்காயங்களுடன் கட்டப்பட்டிருந்தான். அவன் கழுத்தில் ஒரு கத்தி வைக்கப்பட்டிருந்தது. கத்தியை பிடித்திருந்தவனின் முகம் தெரியவில்லை. ஒரு கருப்பு ஹூடி அணிந்திருந்தான். இன்ஸ்பெக்டர், என்னை காப்பாத்துங்க. இவங்க செந்தில மட்டும் கொல்லல, அவரோட மொத்த எக்ஸ்போர்ட் பிசினஸையும் கறத்துட்டாங்க. மனோகர் அலறினான். பின்னணியில் ஒரு குரல் கேட்டது. இன்ஸ்பெக்டர் யாழினி, நீங்க தப்பான இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. கோடியக்கரை சும்மா ஒரு திசை திருப்பல். நாங்க இருக்கிறது உங்க மூக்கு கடியில. கால் துண்டிக்கப்பட்டது. யாழினி சடன் பிரேக் போட்டார். டேமிட், அவங்க நம்மள அலைய விடுறாங்க. விஷ்ணு குறுக்கிட்டார். மேடம், அந்த வீடியோ கால் பேக்ரவுண்ட்ல ஒரு சத்தம் கேட்டுச்சு, கவனிச்சிங்களா? ஒரு பெரிய சைரன் சத்தம். அது கப்பல் துறைமுகத்துல அடிக்கிற ஷிப்ட் மாறும் சைரன். யாழினிக்கு பொறி தட்டியது. நாகப்பட்டினம் துறைமுகம். ரிவர்ஸ் எடு, நாகை போட் யாட்டுக்கு போறோம். வழியில் யாழினிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. காவல் நிலையத்தில் CCTV லூப் செய்யப்பட்டது, பவர் கட் ஆனது. இது வெளியாட்கள் மட்டும் செய்திருக்க முடியாது. உள்ளே ஒரு எட்டப்பன் இருக்க வேண்டும். அவர் டிரைவிங் சீட்டில் இருந்த கான்ஸ்டபிள் சிவாவை பார்த்தார். சிவா அடிக்கடி ரியர்வியூ மிரர் மூலம் பின்னால் யாரோ வருகிறார்களா என்று பார்ப்பது போல் யாழினியை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தார். சிவா, வண்டியை நிறுத்து. யாழினி அமைதியாகச் சொன்னார். மேடம், போட் போகணுமில்ல? வண்டியை நிறுத்துன்னு சொன்னேன். யாழினி துப்பாக்கியை சிவா பக்கம் திருப்பினார். பவர் கட் ஆகிறதுக்கு முன்னாடி மெயின் ஸ்விட்ச் போர்ட் பக்கம் நீ போனதை நான் பார்த்தேன். உன் அக்கவுண்ட்ல எவ்வளவு ஏறியிருக்கு? சிவா முகம் வெளிறியது. அவன் சட்டென்று இடுப்பில் இருந்த துப்பாக்கியை எடுக்க முயன்றான். ஆனால் யாழினி முந்திக் கொண்டான். ஒரு குண்டு சிவாவின் தோள்பட்டையில் பாய்ந்தது. உண்மையச் சொல்லு, ஆதி எங்க? சிவா வலியால் துடித்தான். மேடம், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேற வழி தெரியல. அவங்க என் குடும்பத்தை, ஆதிய பழைய ஐஸ் ஃபேக்டரி குடோன்ல வச்சிருக்காங்க. மனோகர் தான் இவங்களுக்கு தலைவன். யாழினி அதிர்ந்தாள். வீடியோ காலில் அழுது கொண்டிருந்த மனோகரா தலைவன்? அப்போ அந்த வீடியோ கால்? அது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ மேடம். உங்களை ஏமாத்த பிளான். எதிரி மிகத் தந்திரமானவன். தன்னை பாதிக்கப்பட்டவன் போல் காட்டி போலீஸை திசை திருப்பி அதே நேரத்தில் ஆதியிடமிருந்து பாஸ்வேர்டை கறக்க முயற்சிக்கிறான். பழைய ஐஸ் ஃபேக்டரி, நாகப்பட்டினம் ஹார்பர். அதிகாலை 4 மணி. அந்த கட்டிடம் பாழடைந்து கிடந்தது. உள்ளே கடுமையான குளிர். மீன்களை பதப்படுத்தும் பழைய ஃப்ரீசர்கள் இப்போதும் இயங்கிக் கொண்டிருந்தன. யாழினி தனி ஆளாக உள்ளே நுழைந்தார். தன் டீமை சுற்ற வளைக்கச் சொல்லி சிக்னல் கொடுத்தார். ஒரு பெரிய ஃப்ரீசர் அறைக்குள் ஆதி ஒரு சேரில் கட்டப்பட்டிருந்தான். அவன் கண்கள் வீங்கியிருந்தன. அவனுக்கு எதிரே மனோகர்
கோட் சூட் அணிந்து கையில் ஒரு லேப்டாப்புடன் நின்றிருந்தான். அவன் முகத்திலிருந்த பயம் இப்போது இல்லை. கொடூரமான சிரிப்பு இருந்தது. சொல்லு ஆதி, செந்தில் அந்த சீட் ஃப்ரேஸ் எங்க வச்சிருக்கா? அவன் சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஏதோ கொடுத்தான், அது என்ன? மனோகர் மிரட்டினான். ஆதி மெலிந்த குரலில் சொன்னான், எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத. அவன் கார்ல உன் தங்கச்சிச்சி போட்டோ இருந்துச்சு. அந்த போட்டோ பிரேம்குள்ள ஏதோ சிப் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது எங்க? யாழினி மறைந்திருந்து இதைக் கேட்டார். செந்தில் ஆதியின் தங்கச்சி புகைப்படத்திற்குள் அந்த கிரிப்டோ பாஸ்வேர்டை மறைத்து அதை ஆதியிடமே தெரியாமல் கொடுத்திருக்கிறான். அதனால்தான் ஆதி அந்த காரை அடிக்கடி சர்வீஸ் செய்திருக்கிறான். "Police, don't move!" யாழினி வெளிப்பட்டாள். மனோகர் அதிர்ச்சியடையவில்லை. வாங்க இன்ஸ்பெக்டர், உங்க கான்ஸ்டபிள் சிவா வேலைய சரியா முடிக்கல போல என்று சொல்லிக்கொண்டே ஒரு ரிமோட்டை அழுத்தினான். அறையின் கதவுகள் தானாக மூடின. கேஸ் பைப்லைன்கள் திறந்தன. இது நைட்ரஜன் அல்ல, அமோனியா வாயு. இந்த கேஸ் லீக் ஆனா 10 நிமிஷத்துல நுரையீரல் வெடிச்சுடும். குட் லக். மனோகர் பின்பக்க கதவு வழியாக தப்பி ஓடினான். யாழினி மூச்சை பிடித்துக்கொண்டு ஆதியின் கட்டுகளை அவிழ்த்தாள். ஆதி, போட் 9ல வெளியே போ. மேடம், நீங்க? நான் மனோகரை விடமாட்டேன். யாழினி ஃபேஸ் மாஸ்க் அணிந்து கொண்டு மனோகரை துரத்தினாள். மனோகர் ஒரு ஸ்பீட் போட் நோக்கி ஓடினான். மழை கொட்டித் தீர்த்தது. யாழினி குறிபார்த்தாள். நில்லுடா! மனோகர் படகில் ஏறினான். யாழினி, இது வெறும் 5 கோடி பிரச்சனை இல்ல. அந்த கிரிப்டோ வாலெட்ல இருக்கிறது ஸ்டேட் சீக்ரெட்ஸ். நான் வெறும் புரோக்கர் தான். என்ன கொன்னா என் எஜமானர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் படகை ஸ்டார்ட் செய்தான். யாழினி சுட்டாள், குண்டாள். குண்டு மனோகரின் காலில் பட்டது. ஆனால் அவன் படகை கிளப்பிவிட்டான். படகு கடலுக்குள் இருளில் மறைந்தது. சில நிமிடங்களுக்குப் பிறகு காவல்துறை வந்து ஆதியை மீட்டது. அமோனியா லீக் நிறுத்தப்பட்டது. ஆனால் மனோகர் தப்பித்து விட்டான். மறுநாள் காலை மழை நின்றிருந்தது. யாழினி கடற்கரையில் நின்று கொண்டிருந்தார். கடலோர காவல் படை ஒரு தகவலைச் சொன்னது. மேடம், நடுக்கடல்ல ஒரு படகு எரிஞ்சு போயிருக்கு. அதுல ஒரு பாடி கிடைச்சது. யாழினி மார்ச்சுவரிக்குச் சென்றாள். அது மனோகரின் உடல். ஆனால் குண்டு பாய்ந்து சாகவில்லை. தலை துண்டிக்கப்பட்டிருந்தது. மனோகர் தப்பிக்கும்போது சொன்னது உண்மைதான். அவனுக்கு மேலே யாரோ இருக்கிறார்கள். மனோகர் பிடிபட்டால் உண்மை தெரிந்துவிடும் என்று அவனது எஜமானர்களே அவனை நடுக்கடலில் தீர்த்து கட்டிவிட்டார்கள். ஆதி யாழினியிடம் வந்தான். அவன் கையில் அந்த பழைய தங்கச்சி புகைப்படம் இருந்தது. மேடம், இதுக்குள்ள நிஜமாவே ஒரு மைக்ரோ சிப் இருக்கு. ஆனா இதுல கிரிப்டோ பாஸ்வேர்டு இல்ல. வேற என்ன இருக்கு? ஆதி சிப்பை லேப்டாப்பில் போட்டான். ஒரு வீடியோ ஓடியது. அதில் செந்தில் பேசிக் கொண்டிருந்தான். இந்த வீடியோவை நீங்க பார்க்கறீங்கன்னா நான் செத்துட்டேன். மனோகர் நினைச்ச மாதிரி நான் கிரிப்டோல பணத்தை மறைக்கல. நான் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கியிருக்கேன். அது அரசாங்கத்தோட எல்லா தனிப்பட்ட தகவல்களையும் திருடக்கூடிய பேக்டோர் ஆக்சஸ். அதை ஒரு வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புக்கு விற்க மனோகர் முயற்சி பண்ணான். அதை தடுக்கத்தான் நான் போராடினேன். அந்த சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோட் இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதை யாராலும் நிறுத்த முடியாது, ஒன்றைத் தவிர. வீடியோ அத்துடன் நின்றது. யாழினி திரையை பார்த்தாள். ஒன்றை தவிர அது என்ன? அப்போது யாழினியின் போனுக்கு மீண்டும் அந்த அன்னோன் நம்பரிலிருந்து மெசேஜ் வந்தது. லெவல் 2 கம்ப்ளீட்டட். மனோகர் காலி. இனி ஆட்டம் எனக்கும் உனக்கும் நடுவுல. அந்த சோர்ஸ் கோட் எனக்கு வேணும். இப்படிக்கு தி ஆர்கிடெக்ட். யாழினி கடலை விரித்துப் பார்த்தாள். இது கொலை வழக்கு அல்ல. இது ஒரு தேச துரோக வழக்கு. நாகப்பட்டினம் கடற்கரை இப்போது ஒரு யுத்தக் களமாக மாறப்போகிறது. நாகப்பட்டினம். காலை 10 மணி. நகரம் ஸ்தம்பித்தது. திடீரென டிராஃபிக் சிக்னல்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் பச்சை நிறத்திற்கு மாறின. 4 ரோடுகள் சந்திக்கும் இடங்களில் விபத்துக்கள் நடந்தன. மருத்துவமனைகளில் சர்வர்கள் முடங்கின. ஏடிஎம்களில் பணம் வராமல் எரர் காட்டியது. போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் யாழினி, ஆதி மற்றும் சைபர் பிரிவு விஷ்ணு அமர்ந்திருந்தனர். மேடம், இது சிட்டி வைட் சைபர் அட்டாக். அந்த ஆரக்கிடெக்ட் சும்மா மிரட்டல.
செந்தில் உருவாக்கின அந்த பேக்டோர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நகரத்தோட முக்காவாசி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹேக் பண்ணிட்டான். விஷ்ணு கவலையுடன் சொன்னார். திரையில் ஒரு பாப்அப் விண்டோ தோன்றியது. மெசேஜ் ஃப்ரம் த ஆர்கிடெக்ட். சோர்ஸ் கோட் எனக்கு வேணும். இன்னும் 2 மணி நேரம் டைம். இல்லைன்னா நாகப்பட்டினம் பவர் கிரிட் ஷட் டவுன் ஆகும். ஹாஸ்பிட்டல் ஐசியு உட்பட. யாழினி ஆதியை பார்த்தாள். ஆதி, செந்தில் சொன்ன அந்த ஒரே வழி என்னவா இருக்கும்? வீடியோல க்ளூ ஏதாச்சும் இருந்ததா? ஆதி அந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்த்தான். செந்தில் பேசும்போது பின்னால் ஒரு கேலண்டர் தெரிந்தது. அதில் ஒரு தேதி சிவப்பு நிறத்தில் வட்டமிடப்பட்டிருந்தது. டிசம்பர் 26. சுனாமி வந்த நாள். ஆதி முணுமுணுத்தான். செந்திலோட குடும்பம் சுனாமியில தான் இறந்து போச்சு. அவர் அடிக்கடி போற இடம் ஒன்று இருக்கு. அக்கரைப்பேட்டை சுனாமி நினைவு ஸ்தூபி. ஆனா அங்க போய் எதை வைப்பார்? யாழினி கேட்டாள். ஆதி யோசித்தான். மேடம், செந்தில் ஒரு இன்ஜினியர் மட்டுமில்ல, ஒரு பழைய எலக்ட்ரீஷியன். நினைவு ஸ்தூபி பக்கத்துல ஒரு பழைய லைட் ஹவுஸ் இருக்கு. அது இப்ப பயன்பாட்டுல இல்ல. ஆனா அதோட பழைய ஜெனரேட்டர் ரூம் இன்னும் இருக்கு. அங்க தான் அந்த மெயின் சர்வர் இருக்கணும். ஆர் யூ ஷூர்? வேற வழி இல்ல மேடம். அந்த சாஃப்ட்வேரை நிறுத்தணும்னா அதோட மதர் சர்வரை ஃபிசிக்கலா அழிக்கணும். அது அங்கதான் இருக்கு. கிளம்புங்க. பழைய கலங்கரை விளக்கம், நாகப்பட்டினம் கடற்கரை. மதியம் 12:30. புயல் மீண்டும் வலுக்கத் தொடங்கியது. கடல் கொந்தளிப்போடு இருந்தது. அந்த பழைய கலங்கரை விளக்கம் பாழடைந்து செடி கொடிகள் படர்ந்து காணப்பட்டது. யாழினி, ஆதி மற்றும் 2 ஆயுதப்படை காவலர்கள் அங்கே சென்றனர். கலங்கரை விளக்கத்தின் அடித்தளத்தில் ஒரு துருப்பிடித்த இரும்புக் கதவு இருந்தது. ஆதி அதை உடைத்து திறந்தான். உள்ளே ஆச்சரியம் காத்திருந்தது. வெளியே பாழடைந்த இடமாகத் தெரிந்தாலும் உள்ளே ஒரு மினி சர்வர் ரூம் இயங்கிக் கொண்டிருந்தது. செந்தில் இதை ரகசியமாக அமைத்திருக்கிறான். இதுதான் அந்த கில் ஸ்விட்ச். இந்த சர்வரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா ஆர்கிடெக்ட் கிட்ட இருக்கிற ஆக்சஸ் கட் ஆகிடும். ஆதி கம்ப்யூட்டர் முன் அமர்ந்தான். அவன் டைப் செய்யத் தொடங்கிய நொடி யாழினியின் வாக்கி டாக்கி ஒலித்தது. ஆனால் அது போலீஸ் சேனல் இல்லை. குட் ஜாப் ஆதி, இடத்த கண்டுபிடிச்சதுக்கு நன்றி. யாழினி திடுக்கிட்டு திரும்பினாள். கலங்கரை விளக்கத்தின் மேல் தளத்திலிருந்து குண்டுகள் பாய்ந்தன. கீழே நின்றிருந்த 2 காவலர்களும் சுருண்டு விழுந்தார்கள். ஆம்புஷ், கவரிடுங்க! யாழினி கத்தினாள். வெளியே இருந்து கருப்பு உடை அணிந்த 4 பேர் உள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் கையில் நவீன ரக துப்பாக்கிகள். யாழினி ஒரு பழைய ஜெனரேட்டருக்கு பின்னால் மறைந்து கொண்டு பதிலுக்குச் சுட்டாள். ஆதி, சீக்கிரம் அந்த கோடை அழுதி. மேடம், இதுல பயோமெட்ரிக் லாக் இருக்கு. செந்திலோட கைரேகை இல்லாம இதை அழிக்க முடியாது. ஆதி கத்தினான். யாழினிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. எதிரிகள் நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். குண்டுகள் சர்வர் ரூமை சிதறடித்தன. அப்போது அந்த 4 அடியாட்களுக்கும் பின்னால் நிதானமாக ஒரு உருவம் நடந்து வந்தது. மழையில் நனையாமல் ரெயின்கோட் அணிந்திருந்தார். அவர் முகத்தை பார்த்ததும் யாழினி உறைந்து போனாள். ஏசி ரகுவரன் சார். நாகப்பட்டினத்தின் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரகுவரன். யாழினிக்கு இத்தனை நாள் உத்தரவு பிறப்பித்த அதிகாரி. ஆமா யாழினி, நான்தான் தி ஆர்கிடெக்ட். அரசாங்க சம்பளத்துல எத்தனை நாளைக்குத்தான் பிச்சை எடுக்கிறது? இந்த சாஃப்ட்வேரை சைனாக்காரனுக்கு வித்தா 500 கோடி. செந்தில் முட்டாள்தனமா அதை அழிக்க பார்த்தான். நீங்களும் அதே தப்ப பண்றீங்க. ரகுவரன் சிரித்தார். நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் சார். துரோகம் பண்றீங்க. துரோகம்? இது பிசினஸ். ஆதி, அந்தந்த சர்வர்ல இருந்து எனக்கு ஆக்சஸ் கொடு. இல்லன்னா யாழினியை இங்கேயே போட்டு தள்ளிடுவேன். ரகுவரன் துப்பாக்கியை யாழினியின் நெற்றியில் வைத்தார். ஆதி கம்ப்யூட்டர் திரையையும் துப்பாக்கி முனையில் இருக்கும் யாழினியையும் மாறி மாறி பார்த்தான். ஓகே ஓகே, நான் ஆக்சஸ் தரேன், அவங்கள விட்டுருங்க. ஆதி டைப் செய்தான். திரையில் ஆக்சஸ் கிராண்டட் என்று வந்தது. ரகுவரன் சிரித்தார். குட் பாய், இப்போ விலகு. அவர் சர்வர் அருகே வந்தார். பென் டிரைவை சுருகினார். டேட்டாவை காப்பி செய்யத் தொடங்கினார். யாழினி, இந்த உலகத்துல நியாயம் தர்மம் எல்லாம் சும்மா பேச்சுக்கு தான். பவர் இருக்கிறவன் தான் ஜெயிப்பான். ரகுவரன் தத்துவார்த்தமாக பேசினார். திடீரென சர்வர் ரூமில் இருந்த ஸ்பீக்கர்களில் செந்திலின் குரல் ஒலித்தது. ஹலோ பார்ட்னர்ஸ். ரகுவரன் அதிர்ந்தார். என்ன இது? ஆதி மெதுவாக எழுந்து நின்றான்.
அவன் முகத்தில் பயம் போய் ஒருவித ஏளனச் சிரிப்பு இருந்தது. சார், செந்தில் முட்டாள் இல்ல. அவர் உங்க எல்லாரையும் விட பெரிய கிரிமினல். அவர் செத்துப்போனாலும் ஒரு டெட்மேன் சுவிட்ச் வச்சிருந்தார். திரையில் டேட்டா அப்லோடட் டு பப்ளிக் .டாஸ்க் என்று சிவப்பு எழுத்துக்களில் வந்தது. என்ன பண்ணியிருக்க? ரகுவரன் கத்தினார். நீங்க கேட்ட ஆக்சஸை நான் தரல. செந்திலோட கடைசி கமாண்டை ரன் பண்ணிட்டேன். இந்த சாஃப்ட்வேர் தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் வாங்கினாங்க, யாரெல்லாம் இதுக்கு உடந்த, உங்க ஊழல் பட்டியல், உங்க ஃபாரின் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா நியூஸ் சேனலுக்கும் சிபிஐக்கும் மெயில் பண்ணிடுச்சு, ஆதி சொன்னான். அதே நேரத்தில் ரகுவரனின் ஃபோன் தொடர்ந்து அடிக்க ஆரம்பித்தது. வெளியே போலீஸ் சைரன் சத்தங்கள் கேட்டன. உண்மையான போலீஸ் படை விஷ்ணுவின் தலைமையில் கட்டிடத்தை சூழ்ந்தது. யூ ராஸ்கல்! ரகுவரன் ஆதியைச் சுட முயன்றார். யாழினி மின்னல் வேகத்தில் செயல்பட்டாள். கீழே கிடந்த இரும்பு கம்பியை எடுத்து ரகுவரனின் கையில் அடித்தாள். துப்பாக்கி தெறித்து விழுந்தது. அடுத்த நொடி யாழினியின் துப்பாக்கி ரகுவரனின் நெஞ்சுக்கு நேராக இருந்தது. கேம் ஓவர் சார், சரணடைஞ்சிருங்க. ரகுவரன் வேறு வழியின்றி கையை உயர்த்தினார். ரகுவரன் கைது செய்யப்பட்டார். தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மீடியாக்கள் இந்த செய்தியை அலறவிட்டன. செந்திலின் சாஃப்ட்வேர் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. சில நாட்கள் கழித்து யாழினி கடற்கரையில் நின்று கொண்டிருந்தாள். ஆதி பையை மாட்டிக்கொண்டு விடைபெற வந்தான். ரொம்ப நன்றி ஆதி, நீ இல்லைன்னா அந்த பெரிய நெட்வொர்க்கை பிடிச்சிருக்க முடியாது. உனக்கு போலீஸ்ல வேலை வேணும்னா சொல்லு, ரெக்கமெண்ட் பண்றேன். ஆதி சிரித்தான். வேண்டாம் மேடம், எனக்கு இந்த சிஸ்டம் மேல நம்பிக்கை போயிடுச்சு. ஏன், நாம ஜெயிச்சிட்டோம்ல, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்களே. ஆதி கடலை வெறித்து பார்த்தான். மேடம், ஒரு கடைசி விஷயம். அன்னைக்கு சர்வர் ரூம்ல செந்திலோட வாய்ஸ் கேட்டுச்சுல, அதுல அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார். அதை நான் யாருக்கும் சொல்லல. என்னது? செந்தில் இந்த சாஃப்ட்வேரை நாட்டுக்காக அழிக்கல. அவரு இதை விற்கதான் ட்ரை பண்ணார். ஆனா ரகுவரன் கம்மியான விலை பேசினதால கோபத்துல அழிக்க முடிவு பண்ணார். அதாவது, செந்திலும் யோக்கியன் இல்ல. நாம காப்பாத்துனது ஒரு திருடனோட ரகசியத்தை. யாழினி அமைதியானாள். சில சமயம் கெட்டவங்கள வச்சுதான் இன்னும் மோசமான கெட்டவங்கள அழிக்க முடியும் ஆதி. அதுதான் யதார்த்தம். ஆதி தலையசைத்து விட்டு நடந்தான். வரேன் மேடம். இனிமே சிசிடிவி இல்லாத ஏதாச்சும் ஒரு கிராமத்துக்கு போய் வாழப் போறேன். அவன் செல்வதையே யாழினி பார்த்து கொண்டிருந்தாள். கடைசியாக ஒரு முறை வானத்தை பார்த்தாள். மேகங்கள் விலகி சூரியன் தெரிந்தது. ஆனால் எப்போதுமே ஒரு நிழல் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை யாழினி உணர்ந்தாள். முற்றியது.